முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடா இல்லையா அப்படிங்கிறது ஒருத்தரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் தர வேண்டிய இடத்துல கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து லாஸ் வந்தா அந்த காம்பன்சேஷன் 100% கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. ஆர்டிகல் 268 to 270 ஆகப்பட்டது டீல்ஸ் வித் தி டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், அதர் டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு ஆர் எக்ஸ்போர்ட் அவுட் ஆஃப் இந்தியா. யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடிய ரெவன்யூல வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். டாக்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான பவரும் கிடையாது. டாக்ஸிங் பவர்ஸ் ஆகப்பட்டது இந்தியால 3 கவர்மெண்ட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். யூனியன் கவர்மெண்ட் தான் இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் வழியா பல ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாடுக்கு கொடுக்கணும். எக்ஸைஸ் டியூட்டி இப்பயும் போட்டுட்டு இருக்காங்க ஆயில் மேல, டீசல், பெட்ரோல் மேல. யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடிய ரெவன்யூல இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு தர வேண்டியதை தரலன்னா வரி செலுத்துறதை நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது இப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது போல்டு ஸ்டேட்மெண்ட், ஃபெடரலிசம் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்டோட ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும் லீகலா. காரணம் என்னன்னா, டாக்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான பவரும் கிடையாது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் கலெக்ஷன் ஆகப்பட்டது இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து பெரும்பாலான டாக்ஸை கலெக்ட் பண்ணுறதும் கிடையாது. அதுக்கான காரணங்கள் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 3 விதமான லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட் ஆர்டிகல் 246 clause 1. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் வந்து லாஸ் பாஸ் பண்ணலாம் பார்லிமெண்ட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் ஆகப்பட்டது ஆர்டிகல் 246 clause 3. இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆத்தரைஸ்ட் டு பாஸ் லாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேல ஸ்டேட்டும் ஆக்ட் பாஸ் பண்ணலாம், யூனியன் கவர்மெண்ட்டும் ஆக்ட் பாஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ள தான் டாக்ஸிங் பவர்ஸும் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா டாக்ஸிங் பவர்ஸ் ஆகப்பட்டது இந்தியால 3 கவர்மெண்ட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். நம்ம நாட்டில் வந்து 3 tier ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 3 tier ஸ்ட்ரக்சர்ல டாக்ஸிங் பவர்ஸும் 3 tier ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 tier ஸ்ட்ரக்சர்ல யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் வந்து லோக்கல் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டி, அந்த மாதிரி. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த 3 லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் பிரிச்சு யூனியன் கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் பண்ண முடியும், லோக்கல் கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல் படி டாக்ஸ் பண்ற பவர் 3 கவர்மெண்ட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்ஸ்க்கு வந்து இந்த பவர்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 245 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எக்ஸ்டென்ட் ஆஃப் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா ஓப்பனிங் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்ட் மே மேக், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், மே மேக் லாஸ் ஃபார் த ஹோல் or any part of the territory of India, and the legislature of a state may make laws for the whole or any part of the state. So article 245 படி கிளியரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மேல லா எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது பார்லிமெண்ட் வந்து ஒரு டெரிட்டரிக்கு பாஸ் பண்ணலாம், ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு பாஸ் பண்ணலாம், சில ஸ்டேட்ஸ்க்கு கூட பாஸ் பண்ணலாம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லா பாஸ் பண்ண முடியுங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்னொரு ஆர்டிக்கல் என்னன்னா, ஆர்டிக்கல் 256 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த பேக்ரவுண்ட் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, டாக்ஸிங் பவர்ஸ் வந்து சட்டமானவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடா இல்லையா அப்படிங்கிறது ஒருத்தரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 256 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த சாப்டர் 2, அதாவது சாப்டர் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல ஜெனரல்ங்கிற கேட்டகரியில ஆர்டிகல் 256 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the executive power of every state shall be so exercised as to ensure compliance with the laws made by the parliament and any existing law which apply in that state, and the executive power of the union shall extend to the giving of such direction to a state as may appear to the government of India to be necessary for that purpose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணும்போது ஆர்டிகல் 256 நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, no one can levy or collect tax without the permission of law. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். அப்போ லா இருக்கணும். அப்போ அந்த லா ஆகப்பட்டது ஒன்று யூனியன் லாவா இருக்கும் இல்லை ஸ்டேட் லாவா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டம் டியூட்டி, இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இப்போ ஜிஎஸ்டியாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்கம் டேக்ஸு, இந்த எல்லா டேக்ஸஸுமே இது நான் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு பிரிக்கல, பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட்லி. அப்படி பார்க்கும் பொழுது கஸ்டம்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, அப்புறம் இன்கம் டேக்ஸு, இன்னும் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஆயில் மேலே போடுறாங்க. இந்த எல்லா டேக்ஸுமே யூனியன் கவர்மெண்ட் தான் டேக்ஸ் பண்ண முடியும். அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மேலே போடக்கூடிய பவர் ஸ்டேட்டுக்கு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போடக்கூடிய பவர் ஸ்டேட்டுக்கு இருக்கு. முன்னாடி வேட் இருந்தது, இப்போ ஜிஎஸ்டி போடக்கூடிய பவரும் ஸ்டேட்டுக்கு இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி போடக்கூடிய பவர் ஸ்டேட்டுக்கு உண்டு. லேண்ட் ரெவென்யூ ப்ராப்பர்ட்டி மேலே டேக்ஸ் போடக்கூடிய பவர் ஸ்டேட்டுக்கு உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. ஸ்டாம்ப் டியூட்டி போடக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. ஆக்ட்ராய் போடக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. வாட்டர் டேக்ஸ் போடக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. ட்ரைனேஜ் மேலே டேக்ஸ் பண்ணக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வந்து டாக்ஸிங் பவர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஆகப்பட்டது யூனியன் லிஸ்ட்டை செப்பரேட் ஆகும், ஸ்டேட் லிஸ்ட்டை செப்பரேட் ஆகும். சில மேட்டர்ஸ் மேலே கன்கரண்ட் லிஸ்ட்லையும் கொண்டு வரதுக்கான பவர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் கிளியராக இந்த டிமார்கேஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் கோர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் ஆகப்பட்டது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மட்டும் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த டாக்ஸிங் பவர்ஸும் அதே மாதிரி பவர்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால டாக்ஸ் அப்படின்னு எடுத்தாலே டைரக்ட் டாக்ஸ், ரெண்டாவது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு தான் ரெண்டு டாக்ஸஸ் இருக்கு. இதுல டைரக்ட் டாக்ஸ் ஆகப்பட்டது டாக்ஸை டைரக்டா இன்கம் டாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் வழியா யார் இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க மேல டாக்ஸ் போட்டு அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறது. அதே ஜிஎஸ்டி ஆகப்பட்டது ஜிஎஸ்டி ஒருத்தர் மேல போட்டு அந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது அல்டிமேட்டா யார் கன்சியூம் பண்றாங்களோ அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க அரசியல் சட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் லோக்கல் கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணலாம் தான் இருக்கே தவிர கான்ஸ்டிடியூஷனலா டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பெரிய பிராட் கிளாசிபிகேஷன் கிடையாது. இந்த கிளாசிபிகேஷன் ஆகப்பட்டது எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எக்கானமிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்றாங்களே தவிர அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் லிஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட், லோக்கல் கவர்மெண்ட் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கான்செப்சுவலா டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்க்கும் பொழுது யார் மேல இந்த டாக்ஸ் போடப்படுதோ அவங்க மேல தான் இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். இன்டைரக்ட் டாக்ஸ் ஆகப்பட்டது டாக்ஸ் ஒருத்தர் மேல போடுவாங்க, அந்த ஒருத்தர் மேல போட்டவர் வந்து கன்சியூம் யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க ஜிஎஸ்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒருத்தர் மேலேயும் கலெக்ஷன் வந்து இன்னொருத்தர் மேலேயும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை பேஸ் பண்ணி தான் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம பிரிக்கணும். இப்போ நம்ம முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யூனியன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் தரலனா நான் டாக்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இங்க எசென்ஷியலா என்ன சொல்ல வராரு, ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க டாக்ஸ் தரமாட்டோம்னு சொல்றாரு. கொஸ்டின் என்னன்னா, எங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் தர வேண்டிய இடத்துல கிடையாது. ஏன்னா ஒரு சிட்டிசனும் இந்தியன் சிட்டிசனா இருக்கும் பொழுது இன்கம் டாக்ஸ் கட்டும் பொழுது டைரக்டா இன்கம் டாக்ஸை போர்ட்டல்ல தான் கட்டுறாங்க, இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல. அதனால இன்கம் டாக்ஸ் ஆகப்பட்டது இல்ல டைரக்ட் டாக்ஸ் ஆகப்பட்டது எந்த சப்ஜெக்ட் வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கோ இட் இஸ் a relationship between citizen with the union. எந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கோ இட் இஸ் a relationship between the citizen and the state government. சிட்டிசனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கட்டுவாங்க, சிட்டிசன் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. சிட்டிசன் மட்டும் கிடையாது, யாருக்கு டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கோ அவங்க கட்டுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும்னா,
இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தருக்கு அப்ளிகபிள்னா அவர் என்ன பண்ணுவாரு, இயர் எண்ட்ல போயிட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல கட்டுவார். ஜிஎஸ்டி ஆகப்பட்டது, ஜிஎஸ்டி கன்சம்ஷன் நடக்க ஜிஎஸ்டி வந்து ஒரு சமயம் ஒரு மேனுஃபேக்சரரோ ஹோல்சேலரோ ரீட்டைலரோ டாக்ஸ் கட்டினாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி டாக்ஸ் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல கட்டுறாங்க. கட்டும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிச்சுப்பாங்க. இதே ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டாக்ஸ் கட்டினா ஐஜிஎஸ்டின்னு கட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்முகவரி எடுத்துக்கிறாங்க, அவுட்புட் டாக்ஸ் கட்டுறாங்க. இங்க எங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி எங்கேயுமே அந்த டாக்ஸ் லைபிலிட்டி ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, காம்பன்சேஷனே கிடையாது. ஆஸ் அகெயின்ஸ்ட் ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. யூனியன் கவர்மெண்ட் தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து தமிழ்நாடு கொடுக்கணும். அது தாண்டி யூனியன் கவர்மெண்ட் தான் இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் வழியா பல ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாடுக்கு கொடுக்கணும். இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தின் வழியா அந்த பணமாகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த ஷேர் பண்ணக்கூடிய ரெவென்யூ ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலோட கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் ஃபண்ட் தரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான எந்த லீகல் வேலிடிட்டியும் கிடையாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஈவன் ஃபெடரலிசம்க்கு நீங்க பேசினா கூட எங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. காரணம் என்ன, ஜிஎஸ்டி கட்டும் போது கூட ஒரு வணிகரோ இல்ல ஜிஎஸ்டி கட்டக்கூடியவங்களோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்களோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிச்சு தான் டாக்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும் போதே பிரிச்சு கட்டும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த வேலிடிட்டியுமே கிடையாது. பை த வே, பார்ட் 12 அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ், அதில் சாப்டர் 1 ஃபினான்ஸ், அது கீழே இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். 265 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் பேராகிராஃப் ஆஃப் தி ஆர்டிகல். நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட், நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை தி அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாயிண்ட் டு பி நோட்டட் என்ன, ஒரு லா இருந்தாதான் அந்த லா ஆகப்பட்டது, அந்த சப்ஜெக்ட் ஆகப்பட்டது யூனியன் லிஸ்ட் இருந்தா யூனியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அந்த ஆக்டை டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா ஸ்டேட் பாஸ் பண்ணுவாங்க, ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. அப்ப ஆர்டிகல் 265 படி அத்தாரிட்டி இருந்தா தான் டாக்ஸே கலெக்ட் பண்ண முடியும். The tax can be collected only by the authority of law, and the authority of law comes from the legislated law, either in the parliament or the state. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஃபண்ட் தரலன்னா ஸ்டேட் வந்து டாக்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த வேலிடிட்டியும் கிடையாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இதெல்லாம் தாண்டி யூனியன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுக்கறத தாண்டி ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் வழியாகவும் ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது யூனிட்டரி பயஸ் தான், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு ஃபினான்ஸ் கமிஷன்லையும். ஃபினான்ஸ் கமிஷன் படி நீங்க பார்த்தீங்கன்னா டெவல்யூஷன் ஆகப்பட்டது பாப்புலேஷன் பேசிஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இப்போ ரீசெண்டாக 2015 ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் ஆகப்பட்டது 32% 42% ஆக்குறாங்க. ஸோ மோர் அலோகேஷன் ஹேப்பன்ஸ் ஃபார் த ஸ்டேட். பட் ஹவவர் எந்த ஸ்டேட் வந்து ஹைலி பாப்புலேட்டடோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அதிக பணம் போகுது. இதில் விவாதம் வச்சுக்கலாம். என்ன விவாதம் வச்சுக்கலாம்னா, தமிழ்நாடு அதிக டாக்ஸ் வந்து டெவலப்மெண்ட்னால கொடுத்தாலும் எங்களுக்கு வரக்கூடிய வருவாயாகப்பட்டது கம்மியாக தான் வருது ஸ்கீம்ஸ் வழியா அப்படின்னு சொல்லக்கூடிய பல வாதங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஃபெடரலிசம் ஆங்கிள் ஃபண்ட்ஸ் அதிகமாக கேட்கறது ஸ்டேட்டோட ரைட்டு. பட் ஸ்டேட் எங்கேயுமே டாக்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஏன்னா டாக்ஸ் ஸ்டேட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸாக இருக்கலாம், வாட்டர் டாக்ஸாக இருக்கலாம், ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டியாக இருக்கலாம், கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் வழியாகவும், பட்ஜெட்டரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வழியாகவும், ஸ்கீம்ஸ் வழியாகவும், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வழியாகவும்,
அந்த பணமாகப்பட்டது ஸ்டேட்டுக்கே திரும்பி வருது அப்படிங்கிறதா பாயிண்ட் டு பி நோட்டட். அதுல விவாதம் என்ன, சில ஸ்டேட்ஸ்க்கு கம்மியாகும், கொடுக்கக்கூடிய வருவாயை விட கம்மியாகும், இல்ல கொடுக்க வேண்டிய ஸ்கீம்ஸ்க்கு பணம் வரலங்கிற அந்த விவாதங்கள் இருந்தாலும் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, ஸ்டேட் எங்கேயுமே டாக்ஸ் வந்து யூனியனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ஜிஎஸ்டியை எடுத்து பார்த்தாலும் ஜிஎஸ்டி சட்டத்துல ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சட்டம் இருக்கு. அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எதுக்காகனா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டி வரும் பொழுது கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸா இருக்கிறதுனால எந்த ஸ்டேட்ஸ் வந்து கன்சம்ஷன் அதிகமாக பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் வருவாய் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து லாஸ் வந்தா அந்த காம்பன்சேஷன் 100% கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. அந்த காம்பன்சேஷன் கூட யூனியன் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நீங்க நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க வந்து டாக்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனலும் வேலிட் கிடையாது, லாஃபுல்லும் கிடையாது, லீகல் வேலிடிட்டியும் கிடையாது, ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்லயும் அது நிற்காது. அதனால நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோட விஷன் டாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் யூனிட்ரி பயாஸாக தான் இருந்ததே தவிர எங்கேயுமே ஸ்டேட் வந்து டாக்ஸை வந்து சென்டருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். டெஃபினட்டாக எல்லா சட்ட மாணவர்களும் இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் வழியா எல்லா சட்ட மாணவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வழியா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் வந்து எந்த காலகட்டத்திலையுமே சென்டருக்கு டாக்ஸை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல ஆஸ் அ கவர்மெண்ட். ஆனா இங்க வசிக்கக்கூடிய மக்கள் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல கட்டுவாங்க, இங்க வசிக்கக்கூடிய வணிகர்கள் ஜிஎஸ்டியை போர்ட்டல்ல கட்டுவாங்க, கட்டும் போதே சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி பிரிச்சு கட்டுவாங்க. இங்க வசிக்கக்கூடிய மக்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்டேட் கட்டுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை வந்து என்னைக்குமே யூனியன் கிட்ட கொடுக்க வேணாம். ஆனா யூனியன் இன்கம் டாக்ஸ் வழியாகவும் ஜிஎஸ்டி வழியாகவும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனும் ஸ்டேட்டுக்கு தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் த ஃபெடரலிசம் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸேஷன். அப்போ பார்க்கும் பொழுது the statement of the chief minister does not hold good in law, neither it has any constitutional validity அப்படிங்கிறது தான் திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட நன்றிகள். இதை தாண்டி முக்கியமான சில ஆர்டிகல்ஸும் சட்ட மாணவர்களும் லா துறையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அஃப்கோர்ஸ் பட்டய கணக்காளர், கம்பெனி செக்ரட்டரி, நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலாக லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 265 இருந்து ஆர்டிகல் 282 வரைக்கும் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 265 ஆகப்பட்டது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா டாக்ஸ் போட முடியாதுங்கிறதா நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஆர்டிகல் 268 to 270 ஆகப்பட்டது டீல்ஸ் வித் த டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், அதர் டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு ஆர் எக்ஸ்போர்ட் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு சமயம் ஒரு சில ப்ராடக்ட்ஸை நீங்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறீங்க ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஆர்டிகல் 268 to 270 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸஸ் ஆர் டியூட்டி கேன் பி லெவிட் பை த யூனியன் கவர்மெண்ட் ஒன்லி அண்ட் த ப்ரொசீட்ஸ் ஆர் ஷேர்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அப்போ கஸ்டம் டியூட்டியில் வரக்கூடிய வருவாய், எக்ஸைஸ் டியூட்டி இப்பயும் போட்டுட்டு இருக்காங்க ஆயில் மேலே, டீசல், பெட்ரோல் மேலே, அதில் வரக்கூடிய வருவாய் அதை யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஷேர் பண்ணுங்கிற மெத்தடாலஜி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் வழியாகவும் ஸ்கீம்ஸ் வழியாகவும் ஃபண்ட் அக்குமுலேட் பண்ண உடனே எப்படி கொடுக்கணும் பட்ஜெட்ரி அலோகேஷனுங்கிறதும் மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, கலெக்ட் பண்ண வேண்டியது யூனியன் கவர்மெண்டோட பொறுப்பு. அதே மாதிரி நீங்க ஆர்டிகல் 286 எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஆர்டிகல் 286 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் ஆர்டிகல் ரெஸ்ட்ரிக்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் ஆர்டிகல் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த பவர் of the states to levy taxes on goods and services that are imported into or exported out of India. So there is a restriction. இது மேல போடவே கூடாது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலேயோ கூட்ஸ் மேலேயோ டாக்ஸ் நீங்க போடக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. எதுக்காக இது கொண்டு வந்தாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் இஸ் டு பிரிவென்ட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் டாக்ஸிங் கூட்ஸ் தட் ஆர் இன் டிரான்சிட் பிட்வீன் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். ஏன்னா டிரான்சிட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலேயோ கூட்ஸ் மேலேயோ பல ஸ்டேட்ஸ் கிராஸ் பண்ணி போறதுனால டாக்ஸ் பண்ற பவர் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கல as per article 286 of the constitution of India. இதை தாண்டி இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஆகப்பட்டது ஆர்டிகல் 276 and 277. ஆர்டிகல் 276 and 277 of the constitution of India. அதுல என்ன சொல்றாங்கன்னா, these articles deal with taxes
that can be levied by the states for the benefit of that state and the benefit of municipality, ரெண்டாவது district board or local authority. These taxes are known as cess taxes and they can be levied on the variety of subjects such as profession, trades, அப்புறம் காலிங்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஈவன் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க, அது வந்து ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். இது எதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 276 அண்ட் 277 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை தாண்டி ஆர்டிகல் 276 அண்ட் 277 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதில் ஸ்டேட் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எங்கேயுமே சென்டருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூனியன் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ்க்கு ஸ்டேட் கொடுக்கணும், ஆனால் ஸ்டேட் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் எங்கேயுமே யூனியன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அவங்களுடைய அட்டானமி ஆஃப் டாக்ஸிங். அந்த சப்ஜெக்ட்ஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட் லிஸ்ட் ஆகப்பட்டது 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி ஆர்டிகல் 271 அண்ட் ஆர்டிகல் 279 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. These articles deal with the taxes that can be levied by the union and the states concurrently. அதாவது இந்த சப்ஜெக்ட் எதெல்லாம் வந்து ஆர்டிகல் 271 and 279 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கோ அது வந்து கன்கரண்ட் லிஸ்டா இருக்கு. அது மேல யூனியனும் டாக்ஸ் போடலாம், ஸ்டேட்டும் டாக்ஸ் போடலாம். அப்படி பார்க்கும் பொழுது this means both union as well as state can tax on the same subject, but union government again இதுல பாத்தீங்கன்னா union government has the power to override any state that conflicts the union law. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேல ரெண்டு கவர்மெண்ட்மே டாக்ஸ் போடலாம். ஆனா இங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது ஆர்டிகல் 271 and 279 of the Constitution of India படி யூனியன் வந்து can override the state power to tax. அப்போ யூனியன் again has the power. Last but not the least, article 273, article 275, article 274, article 282 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஃபைனலா. இந்த ஆர்டிகல்ஸ்ல these articles deal with grants in aid. இந்த ஆர்டிகல்ஸ் ஆகப்பட்டது grants in aid அப்படிங்கிற சப்ஜெக்ட் can be given by the union government to the state. Again ஸ்டேட் தான் யூனியனை சார்ந்து இருக்கணும் இங்க. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இன் எய்டை போட்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது தீஸ் கிராண்ட்ஸ் ஆர் கிவன் டு ஹெல்ப் த ஸ்டேட்ஸ் மீட் தேர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் தே கேன் பி யூஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் பர்பசஸ் சச் ஆஸ் எஜுகேஷன், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட் ஆகப்பட்டது, சமீக்ஷா சீக்ஷா அபியான் ஃபண்ட், சமீக்ஷா சீக்ஷா ஃபண்ட் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேற்பட்ட பணம் ஆகப்பட்டது. இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியது ஸ்கொயரா ஆர்டிகல்ஸ் 273, 274, 275 and 282 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே வருது. அப்படி பார்க்கும் பொழுது மொத்த ஸ்கீம் ஆஃப் த ஆர்டிகலும் பார்க்கும் பொழுது எங்கேயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வேறாஸ் யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடிய ரெவன்யூ வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல வேலிடிட்டி இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஸ்டேட் எங்கேயுமே மொத்த ஸ்கீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எங்கேயுமே யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் டாக்ஸ் கொடுக்கறத நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். எல்லா சட்டமானவர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய பவர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட்டில் வந்து டாக்ஸிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி.